Hi friends, இன்றைக்கி ஒரு saree எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து ஃபுல் ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வேஸ்ட் saree எதை யூஸ் பண்ணாமல் இருக்குங்க இல்லையா, அதில் நீங்கள் சாரியிலே உங்களுக்கு ஃபுல் ஃப்ராக் தைக்கலாம். ஈஸியான மெத்தடில் கட் பண்ணுறது. இப்போ எப்படி கட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு ஃப்ராக் தைச்சி வச்சுருக்கோம், அது போடுறோம். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஃப்ராக் வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய சைஸ் ஃப்ராக்கு. இது வந்து 16 வயசு பொண்ணுக்கு தைச்சது. பாருங்கள், 2 ஃப்ராக் தைச்சி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக் காட்டுறேன் பாருங்கள். 3/4 கை. இந்த சாரியில் முந்தானி டிசைன் வருங்களா, அந்த மேலேருந்து முந்தானி இங்கே கொடுத்துருக்கோம். பேக்கும் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டுக்கும் முந்தானி கொடுத்துருக்கோம். பிளேட் இந்தமாரி வச்சுருக்கோம், பொடி பொடியாக அப்படி அழகாக வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒன்று வந்து பொடி பொடியாக வச்சுருப்போம். அடுத்த ஃப்ராக் காட்டுறேன். பார்டர் வந்து இப்படி கீழே வந்துடும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சாரியில் வந்து இந்த மாதிரி தைச்சி போட்டால் அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ஜரிகை வச்சுருவோம். ஸ்லீவ் வந்து 3/4. இப்போ இந்த ஃப்ராக் பார்த்தீங்க இல்லையா, அடுத்த ஃப்ராக் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு டிசைன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் சாரியில் தைச்சி தான். உங்களுக்கு சாரியில் வரும்ல இந்த பார்டரு. இது வந்து 3/4 கை. நெக் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. பார்டர் வந்து இங்கே வச்சுருக்கு. இது வந்து பிளீட்டு பெருசாக வச்சுருக்கு. 2 இன்ச்சுக்கு பெருசாக வச்சுருக்கோம். உங்களுக்கு பிளீட்டே இல்லாமல் வைக்கலாம், இந்தமாரி மெத்தட்லேருந்து தைக்கலாம். இது வந்து அப்புறம் பேக் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேக் டிசைன். பேக்கில் வந்து இந்தமாரி டிசைன் பண்ணி நாட்டு வச்சுருக்கு. இது வந்து 16 வயசு பொண்ணு அளவுக்கு தைச்சிது. இப்போ நம்ம அடுத்தது இப்போ கட் பண்ணுறது வந்து 12 வயசு பொண்ணுக்கு. எப்படின்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து இந்த பெரிய பாட்டை அப்படியே ஃபுல்லாகவே வச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது லைனிங் எடுத்து வச்சுருக்கோம். இதான் இந்த பீஸில் தான் தைக்க போகிறோம். பிட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இதில் நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அதில் வந்துடும். இதில் பாவாடை சட்டை கட் பண்ணிட்டு மீதி போக இந்த பீஸில் தைக்க போகிறோம். இது வந்து 12 வயசு பொண்ணுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து இந்த ஆஃப் பீஸ் வச்சு அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு லைனிங் மடித்து அயன் பண்ணிக்கோங்க. இப்படி டபுள் பீஸாக போட்டுருங்க. இந்த அளவு இப்படி டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சு ஒரு லென்த்து ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு லைன் போட்டுச்சு. நம்மளுக்கு இந்த மேலே வந்து ஆஃப் பீஸ் வருது இல்லையா, அது வந்து 13 இன்ச்சு இருந்தால் போதும். இது வந்து பாப்பா வந்து 12 வயசுக்குள்ளே தைக்கிறோம். நம்மளுக்கு பெரிய அளவுனா மேக்ஸிமம் 16 இன்ச்சு வரும். இந்த பாப்பா வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறது நம்ம 13 இன்ச்சு இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு. நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, மேலே ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்போம். அப்போ வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. மொத்தமாக 14 வச்சுருங்க. இந்தளவு 14 வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுருங்க. ஷோல்டர் வந்து 11 இன்ச்சு இந்த பாப்பாவுக்கு. 11 கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 6 இன்ச்சு வச்சுருங்க. இந்த ஆமூல் இறக்கம் வந்து 6 போதும். இதுக்கு நம்மளுக்கு பாடி லூஸ் பெருசாக 6.5 வரும். இது வந்து பாடி லூஸ் வந்து 24 தான். 24னா ஒரு 4 இன்ச்சு 28 இன்ச்சு தான் வரும். அதுக்காக நம்மளுக்கு 6 போதும். இது பாடி லூஸ் வந்து 24 எடுத்துருக்கோம். 6, 12, 24 இன்ச்சு வருதுங்களா, நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 7 வச்சுருங்க. அதே 7 இங்கே வச்சுருங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது அது 1 இன்ச்சு கம்மியாகிடும். இங்கே நம்ம டாட் வேணான்னு சொன்னால் இங்கே 6 வைக்கணும். அதனால் இங்கேயும் 7 வச்சுருங்க. இந்த அளவு 7 வச்சு இப்படி மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. இது இங்கே ஹோல்டர்லேருந்து 2 இன்ச்சு வச்சா போதும் கரெக்டாக. ஏன்னா இது சின்ன பாப்பான்னு சொல்லி 2 இன்ச்சு போதும். இந்த ஷேப்புக்கு அப்படி கட் பண்ணிக்கோங்க. இதான் மேலே வர வந்து பீஸ். இந்த ஃப்ராக்குக்கு மேலே வரும் இல்லையா, அந்த பீஸ் தான் இப்போ கட் பண்ணுறோம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
இந்த அளவு கட் பண்ணி வச்சிங்களா, இங்கே மேலே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இது நம்மளுக்கு ஷோல்டர் நெக்கு கட் பண்ணுறது அளவு. இங்கே வந்து அப்படியே லைட்டாக ஷேப் இந்த அளவு ஒரு 1/2 இன்ச்சு மேலே எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இதான் நம்மளுக்கு பிடிக்கிற அளவு. இங்கே வந்து ஒரு டாட் போடணும். இந்த அளவு அப்படியே 2ஆ 1ஆ மடிச்சிடுங்க. இந்த அளவு வச்சு ஒரு டாட் போட்டுக்கலாம். இங்கே டாட் போடும்போது உங்களுக்கு ஷேப் வந்துடும். இங்கே 7 வச்சிங்களே, அதே 7 தான் இங்கேயும் வச்சுருக்கோம். இந்த அளவு நெக்கை வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம். நம்ம கை வந்து பப் கை கேட்டிருக்காங்க, நார்மல் பப் கை தான். நம்மளுக்கு கை 3/4 சேரீயில் வைக்கும்போது நீங்கள் 3/4 வச்சுக்கலாம், இல்லை எல்போ அந்த முட்டி வரைக்கும் வரீங்களா அந்த அளவுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் பப் கை கட் பண்ணிக்கலாம். நார்மல் சின்ன கை தான். நம்ம கையில் சுற்றளவு வந்து 8 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ச்சு வச்சுங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய சுருக்கம் வேணும் அப்படின்னா 8 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு சுருக்கம் எவ்வளோக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுற்றளவுலேருந்து இது எக்ஸ்ட்ரா வந்து 8 வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பெரிய பாப்பா அந்த அளவுக்குனா 10 வரைக்கும் வச்சுக்கலாம். கை லென்த்து வந்து 5 தான். இப்போ வந்து இந்த அளவு அப்படியே ஷேப் அப்படியே இப்படி கட் பண்ணிவிடுங்க. இது வந்து நார்மல் பப் கை கட் பண்ணுறோம். இந்த லைனிங் தேவைப்படாது. பப் கை கட் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு சென்டர் அளவு. இங்கே நம்ம பப் கை வைக்கும்போது நல்லா எவ்வளோ பொடி பொடியாக வைக்கும்போது உங்களுக்கு பப் கை அழகாக வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த பீஸ் கட் பண்ணியாச்சுங்களா. இப்போ வந்து நம்ம இந்த டபுள் கலராக இருக்குது, இதில் நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குங்க இல்லையா, இந்த டிசைன்லேயே இப்படி சென்டராக வச்சு கூட இந்த ஷேப் வேணாலும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப் வந்தாலும் இப்படி வந்துடும். இந்த டிசைன் வந்து இப்படி வரும். அப்படி உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வேணும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான். நம்ம எப்படி டிசைன் பண்ணி தைக்கிறோமோ அந்த அளவு நல்லா வந்துடும். இதை வந்து இப்படி மடிச்சிடுங்க. இந்த அளவு டபுள் பீஸாக மடிச்சுட்டு இதை இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே இந்த அளவுக்கு வச்சிடலாம். நெக்கு வந்து இங்கே வந்துடும். இந்த டிசைன் இங்கே வரும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே சிங்கிளாகவே போட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே வந்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து இப்படி தைக்கும்போது இப்படி வந்துடும். இந்த பார்டர் இங்கே வந்துடும். கீழே வேணால் கூட நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே டிசைன் தான் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு உண்டான லைனிங் வந்து இது கீழே ஃப்ராக் லென்த் வருது இல்லையா, நம்ம வந்து இது 13 இன்ச்சு இருக்கு இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இதை டபுளாக கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து மொத்தமாக 13. இது நம்ம டேப்பால் அளந்துக்கலாம். மேலே அந்த ஃப்ராக்குக்கு 13 இன்ச்சு விட்டுருவோம். ஃபுல் லென்த்து வந்து 41 வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க, லைனிங் வந்து மடிக்கிற அளவுக்கு. இதை வந்து நம்ம லைனிங் வந்து டபுளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லென்த்து அப்படியே வந்துடும் லைனிங். அடுத்தது இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம பார்டர் வந்து இந்த கீழே வந்துடும். இதை வந்து நம்ம டபுளாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதுக்கு மேலே வந்து இந்த பெல்ட் ஃப்ராக் பீஸ் வந்துடும். இந்த நம்ம சுருக்கம் வந்து பாக்ஸ் பிளிட் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்மளுக்கு மெலிசாக வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இந்த அளவு இப்படி வந்துடும். இப்படி இருக்குது. மேலே வந்து இந்த பெல்ட் பீஸ் கொடுத்துருவோம். இது ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் லென்த் அப்படியே வந்துடும். இதுதான் கீழே வரும். இந்த ஃப்ராக் பீஸ் இப்படி வந்துடும்.
பார்க்கறதுக்கு இந்த மேலே இந்த கலர் வந்து இல்லையா, கீழே ப்ளூ கலர், மேலே இந்த பிங்க் கலர் வந்து இல்லையா, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு உண்டான லைனிங் இது. அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பப் கைக்கு இன்னும் ஒரிஜினல் கட் பண்ணல இல்லையா, இந்த மெட்டீரியல் இருந்ததுன்னா இந்த மெட்டீரியல் கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவு இருக்குது, இந்த அளவு அப்படியே மடிச்சுட்டு பார்டர் வராமல் கட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து நம்ம ஓரத்தில் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு பார்டர் தேவைப்படாது. இதில் வராது, இதில் துணி கம்மியாக இருக்கிறது வராது, இதில் வருதான்னு பார்த்துக்கலாம். அப்படின்னா வேறு இன்னும் மெட்டீரியல் இருக்குது, அதில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இது இருக்குங்க இல்லையா, இதில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள வெளியே இருக்கும், நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ் மார்க் போட்டோம்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த அளவு போட்டு அப்படியே ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். மொத்தம் நம்மளுக்கு ஒரு புடவையில் வந்து ஒரு ஃப்ராக் கட் பண்ணியிருக்கோம், ஒரு பாவாடை சட்டை கட் பண்ணியிருக்கோம். இது குட்டி பாப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது வந்தது. பெரியவங்களுக்குனா ஒரு ஃப்ராக் ஃபுல் ஃப்ராக் அப்படியே வந்துடும். நல்லா கீழே வந்து அம்பர்லா மாட்டை நல்லா பெருசாகவே வந்துடும். நெக் இருக்க வந்து 5 கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பேக்கில் ஜிப்பு வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தலை போடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பேக்கில் ஜிப்பு வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைனா நெக் கொஞ்சம் நல்லா டீப்பாக இறக்கிட்டு நாட்டு வச்சுக்கலாம். இது பேக் நெக்கு. நம்ம பேக்கில் சின்னதாக ஓப்பன் வச்சுக்கலாம். பெரியவங்களுக்குனா நெக்கு இறக்கமாக வைக்கும்போது உங்களுக்கு ஓப்பன் தேவைப்படாது. இப்போ இது ஃப்ரண்ட்டு வந்து நம்ம நெக்கு தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ராக் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேரீயில் எப்படி ஃபுல் ஃப்ராக் கட் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.